ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக மினிமல் இன்க்ரீடியன்ஸோட செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பொரி. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம். அண்ட் இது வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு டீ டைம் மற்றும் ஒரு மூவி டைம் ஸ்நாக் ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகும் ஒரு 3-4 காஞ்ச மிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நல்லா 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு வந்து தோலோட நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டை வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலி இதில் மெயின் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடித்த பூண்டு, இது 3மே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிறிஸ்பாக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். அண்ட் இது கூடவே கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் லேட்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஃப்ரெஷ் தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பாக செவந்துருச்சு. தேங்காவுமே வந்து அந்த மாய்ஸ்சர்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கேஷ்யூஸு, இது எவ்வளோ உங்களுக்கு விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது டோட்டலி நம்மளோட இஷ்டம்தான். இதையுமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நான் 2 கொத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதுவும் கிறிஸ்பாக ஆகி சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பொரியில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நமக்கு அந்த தேங்காய் பூண்டுலலாமும் அந்த உப்பு கொஞ்சம் வந்து நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சப்பொடி, பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அண்ட் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துருங்க. இப்போ பொரியை சேர்த்துடலாம். நான் 150 கிராம்ஸ் வந்து பொரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம். இது வந்துட்டு பொரி மட்டும் நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்ல பொரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதோட உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். உடச்ச கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 125 ml கப்பில் நான் எடுத்திருக்கேன். அதே அளவு வறுத்த வேர்க்கடலையும் நான் எடுத்திருக்கேன். இது டோட்டலி நம்ம இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த காரம் உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பொரியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான், நம்ம மசாலா பொரி ரெடி. நம்ம மசாலா பொரி ஒரு 3 to 4 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இதை வச்சுட்டு சாப்பிட்லாம். அண்ட் வந்து இது சூப்பரான ஒரு மூவி டைம் ஸ்நாக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.